ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நெக்ஸ்ட் ப்ரமோ விட்டுருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தபடி விஜய் வரலை கோவிலாண்ட. விஜய்கிட்டேயும் முதல்ல சொல்லலை காவேரி. கேரா ஆகிட்டு கோயில் வாசலில் நிற்கிறா. நிவின் அந்த வழியில் காரில் போகிறாரு. காவேரின்னு சொல்லி பதறி அடிச்சுக்கின்னு தண்ணி எடுத்துன்னு போகிறாரு. குடிக்கிறா. ரெஸ்டாரண்ட்டில் கூப்பிட்டாந்து என்ன உடம்பு சரியில்லையான்னு கேட்குறாரு. இல்லை நல்ல விஷயந்தான், விஜய்கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்ல முடியலன்னு சொன்னதான் அவர் தலையாட்டுறாரு. அவ்வளோ ஆமானா ரொம்ப சந்தோஷப்படுறான் நிவினும் இந்த இடத்துல முதல்ல லவ் பண்ண பொண்ணுன்ற ஒரு வக்கர புத்தி இல்லாமல் ஒரு நல்ல எண்ணத்தோட மூத்த மச்சின்ச்சி ஃப்ரெண்டுன்ற முறையில் பழகி நம்ம முதல்ல விஜய்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த புன்னகை நிவின் முகத்தில் தெரியுது. இன்னொருத்தவங்களாக இருந்தால் லவ் பண்ண பொண்ணாச்சேன்னு சொல்லிட்டு வயிற்றுச்சல் படுவாங்க. ஆனால் நிவின் அப்படி இல்லை, ஓகே தான். நிவின் கிட்ட சொன்னதும் விஜய் கிட்ட சொல்லலான்னு சொல்கிறாரு. வேணாம், வெண்ணிலாவா காவேரியான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணட்டும் விஜய், அப்புறம் சொல்லலான்னு சொல்கிறா. இந்த முறையும் விஜய் கிட்ட சொல்ல முடியாமல் தான் போகுது. விஜயும் ஆவலோட ஓடியாடுறாரு. வெண்ணிலாவை சமாளிச்சுட்டு வெண்ணிலா கிட்ட என் ஒய்ஃப் காவேரி தான், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் வராரு. இந்த உண்மையை காவேரி கிட்ட விஜய் முதல்ல சொல்லுவாரா, இல்லை காவேரி கன்சீவாக இருக்கிறத முதல்ல சொல்லுவாரான்ட்டு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாய் பாய்.